சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அரசியல் நோக்கம் கொண்டது என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த சாதிவாரி கணக்கீடு வாக்குகள் தான் இவர்கள் நோக்கமே தவிர இந்த மக்களுக்கு நன்மை செய்வது என்பது நோக்கமாக இருக்க முடியாது. இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை கொள்கை முடிவாக அறிவித்திருக்கிறார்கள். இது உள்ளபடியே வரவேற்கத்தக்க அறிவிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மனதார அதை நான் வரவேற்கிறேன். மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னவர் இன்றைய ராகுல் காந்தியினுடைய தந்தை மதிப்புக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதிலே அவர்களுக்கு நெருடல் இருந்தது, உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அதனை தவிர்க்க பார்த்தார்கள், தள்ளி போட்டார்கள், அதற்கு விடை சொல்லாமல் கடந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு திடீரென யூ டர்ன் எடுத்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போகிறோம் என்ற உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்து தரப்பிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்புமிக்க அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எது எப்படி இருந்தாலும், இது அரசியலாக பார்த்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் முழுமனதாக மத்திய அரசை நாம் பாராட்டலாம்.